அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து அதை எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸில் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் எது வந்தாலும் கேன் போட போகிறோம். அந்த சைடு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அடுத்து இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன சொல்ல போகிறோம்? கேனோட நாட் சேர்ந்து கேனாட்னு சொல்லலாம், அல்லது அதை சுருக்கி காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சப்ஜெக்ட் எது வந்தாலும் நெகட்டிவ் ஃபார்மில் காண்ட் வரப்போகுது, அங்கே வெர்பு ஒன் வரப்போகுது, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இப்போ இந்த கேனை நம்ம எப்படி கொஷின் ஃபார்மில் அப்ளை பண்ணி பேசலாம் அப்படின்னா, கேன் அப்படிங்கிறத முன்னாடி வச்சிடறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் போட்டுடுறோம், அதுக்கப்புறம் அதே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் போட போகிறோம். இந்த கொஷின் ஃபார்மையே நெகட்டிவில் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த காண்ட் அப்படியே முன்னாடி போட போகிறோம். கேனாட் அல்லது காண்ட், சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வரப்போகுது, அந்த சைடு வெர்பு ஒன் வரப்போகுது. இதுதான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் ஒரு 4-5 சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் எப்போலாம் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் நம்ம இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இங்கிலீஷில் பேச போகிறோம். அவ்வளோதான். என்னால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும், என்னால் சமைக்க முடியும், என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், என்னால் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துலலாம் ஐ கேன் ப்ளே, ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் வாக் ஃபாஸ்ட், என்னால் சீக்கிரம் நடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிற வார்த்தைலாம் எப்போ நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் கரெக்டாக கேன் அப்படிங்கிறத போட்டு நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். இப்போது இங்கே நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக ஓட முடியும். அப்போ முடியும்னு வார்த்தை வந்ததுன்னா கேன் நம்ம போடணும். அப்போ கேனோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன? சப்ஜெக்ட் எது வந்தாலும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட போகிறோம், அதுக்கப்புறம் கேன் போட போகிறோம், அதுக்கப்புறம் வெர்பு ஒன் போட போகிறோம். அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஐ போட்டுட்டோம், கேன் போட்டுட்டோம், வெர்பு ஒன் வந்து ரன் போட்டுட்டோம். இங்கே ரன்ஸோ ரன்னிங்கோ அந்த மாதிரி எதுவுமே போடாமல் பேஸ் ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி, எங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். சப்ஜெக்ட் வி போட்டாச்சு, அதுக்கப்புறம் கேன், அதுக்கப்புறம் வெர்பு ஒன். இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? தே கேன் ப்ளே வித்தவுட் எனி ரெஸ்ட்டு எந்த ரெஸ்ட்டுமே எடுக்காமல் அவங்களால விளையாட முடியும், அவர்களால் விளையாட முடியும். அடுத்து என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? ஐ கேன் குக், என்னால் சமைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பழகிறப்போ இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை நம்ம உருவாக்கி பேச போகிறோம். என்னால் இது செய்ய முடியும், அது செய்ய முடியும், சமைக்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் போட்டு ஃபஸ்ட் நம்ம பேசி பழக போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசலாம். இப்போ கேன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. முடியும் அப்படிங்கிற வர இடத்துல கேன் வச்சு நம்ம பேசிட போகிறோம். அப்போ காண்ட்னா என்னது? அதோட நெகட்டிவ். முடியும்னா நெகட்டிவ் என்ன வரப்போகுது? முடியாது. ஐ காண்ட் ரன் ஃபாஸ்ட், என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. வி காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், எங்களால் இங்கிலீஷ் பேச முடியாது. இது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு தான் இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஆனால் அடுத்து என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? தே காண்ட் ப்ளே வித்தவுட் எனி ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் அவங்களால விளையாட முடியாது. ஸோ காண்ட்னா என்ன மீனிங் வரப்போகுது தமிழில்? முடியாது. எங்கெல்லாம் முடியாதுன்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோமோ அப்போ காண்ட் அப்ளை பண்ணி பேச போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லாவே தெரியும். சப்ஜெக்ட் வரப்போகுது, அடுத்து காண்ட்டு போட போகிறோம், அதுக்கு அடுத்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கொஷின் ஃபார்ம் பார்க்க போகிறோம். கொஷின் ஃபார்மோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? கேன் முன்னாடி வரப்போகுது, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு ஒன் வரப்போகுது. அவ்வளோதான். இப்போது ஹி கேன் ப்ளே ஃபுட்பால், அவனால் ஃபுட்பால் விளையாட முடியும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதை நம்ம கொஷின் எப்படி கேட்கலாம்? கேனை முன்னாடி போட்டு கேன் ஹீ ப்ளே ஃபுட்பால், அவனால் ஃபுட்பால் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்க போகிறோம். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ கேன் குக் சைனீஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்னால் சைனீஸ் ஃபுட் சமைக்க முடியும் அப்படிங்கிறேன். இது கொஷின் ஃபார்மில் நம்ம எப்படி கேட்க போகிறோம்? உன்னால் சைனீஸ் ஃபுட் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்க போகிறோம். இப்போ முடியுமா அப்படின்னா கேன் முன்னாடி வரப்போகுது. கேன் யூ குக் சைனீஸ் ஃபுட், உன்னால் சைனீஸ் ஃபுட் சமைக்க முடியுமா? அப்போ முடியுமான்னு நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம்
கேனை முன்னாடி போட்டு சப்ஜெக்டை போட்டு அடுத்த வெர்பு ஒன்று போட்டு அப்படியே நம்ம பேச போகிறோம். முடியும் அப்படின்னா ஐ கேன், முடியாது அப்படின்னா ஐ காண்ட், முடியுமா அப்படின்னா கேன் யூ குக், உன்னால் சமைக்க முடியுமா, கேன் யூ சிங், உன்னால் பாட முடியுமா, கேன் யூ வாக் ஃபாஸ்ட், உன்னால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியுமா. ஸோ இந்த மாதிரி முடியுமான்னு கேட்குறப்போ கேனை முன்னாடி போட்டு கொஸ்டின் ஃபார்ம் கேட்க போகிறோம். அடுத்து அந்த கொஸ்டின் ஃபார்ம்லேயே நம்ம எப்படி நெகட்டிவாக கேட்கலாம் அப்படின்னா, உன்னால் சமைக்க முடியாதா, உன்னால் வேகமாக நடக்க முடியாதா, உன்னால் எழுத முடியாதா, உன்னால் பாட்டு பாட முடியாதா. ஸோ முடியாதா அப்படின்னு கேட்குறப்ப காண்ட் யூ முன்னாடி போட போகிறோம். காண்ட் முன்னாடி வரப்போது, அதாவது கேனாட். காண்ட் வரப்போது, சப்ஜெக்ட் வரப்போது, வெர்பு ஒன் வரப்போது. ஆல்ரெடி நம்ம பார்த்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதோட சென்டென்ஸ் எல்லாம் என்ன எப்படி வரப்போகுது? காண்ட் யூ ப்ளே ஃபுட்பால், உன்னால் ஃபுட்பால் விளையாட முடியாதா. காண்ட் யூ குக், உன்னால் சமைக்க முடியாதா. காண்ட் யூ சிங், உன்னால் பாட முடியாதா. காண்ட் யூ ப்ளே, உன்னால் விளையாட முடியாதா. ஸோ அந்த முடியாதான்னு வர்றப்பெல்லாம் நம்ம காண்ட்டை முன்னாடி போட்டு அப்படியே பேச போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய 4 தமிழ் வார்த்தை என்ன? முடியும், முடியாது, முடியுமா, முடியாதா. ஸோ இந்த 4 வார்த்தைகளை கரெக்டாக கவனித்து நம்ம கேன் எங்கே போடணும், காண்ட் எங்கே போடணும் அப்படின்னு போட்டு பேசிட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சிட்டோமா? இப்போது செகண்ட் செட்டுக்கு வர போகிறோம். இங்கே என்னென்ன தமிழ் வார்த்தைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, முடிகிறதா, அதாவது முடியுதா, அடுத்து முடியலை, முடியலையா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை செகண்ட் செட்டில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம் யாரு கூடயாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறாங்க, கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது உன்னால் கேட்க முடியுதா. உனக்கு கேட்குதா அப்படின்னா கேட்கிறதா, அது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் டு யூ ஹியர் மீ அப்படின்னு வரப்போகுது. கேட்க முடியுதா அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ நம்ம இங்கே கேன் யூஸ் பண்ணுறோம். கேன் யூ ஹியர் மீ, கேட்க முடியுதா. ஐ கேன் ஹியர் யூ, எஸ் ஐ கேன் ஹியர் யூனா கேட்க முடியுது. கரெக்டாக தமிழில் சொல்லணுன்னா முடிகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது இல்லை கேட்க முடியல அப்படின்னா ஐ காண்ட் ஹியர் யூ. ஸோ இந்த சிச்சுவேஷனில் முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம காண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? முடியாது பார்த்தோம். செகண்ட் செட்டில் முடியவில்லை. எங்கெல்லாம் நீங்கள் முடியவில்லைன்னு பார்க்குறீங்களோ அங்கேயும் நம்ம காண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு செட் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம், குழப்பம் இல்லாமல். ஸோ முடியாது, ஐ காண்ட் ரன், என்னால் ஓட முடியாது அப்படின்னாலும் நம்ம காண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐ காண்ட் ரன், என்னால் ஓட முடியலை, அந்த ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து தமிழில் நம்ம முடியாது, முடியலை அப்படின்னு பேச போகிறோம். ஆனால் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் காண்ட் அப்படி தான் பேச போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்தும் நம்மளோட டோனை பொறுத்தும் அந்த ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கிறப்போ அது வந்து மாறுபடுது. முடியாது இல்லை முடியலை. தமிழ் வார்த்தைகளில் எப்போலாம் நம்ம முடியாது பேசுகிறோமோ முடியலை பேசுகிறோமோ ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துட்டுருக்கப்ப நம்ம இந்த கேனோ காண்டோ யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இதோட கொஷின் ஃபார்ம் எப்படி வரப்போகுது? கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறத உன்னால் கேட்க முடியுதா, அதாவது முடிகிறதா அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து காண்ட் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது உனக்கு கேட்க முடியலையா, உன்னால் கேட்க முடியலையா அப்படின்னு கேட்குறப்ப இதை முன்னாடி நெகட்டிவில் கொஷின் ஃபார்மாக நம்ம கேட்டுக்கிறோம். காண்ட் யூ ஹியர் மீ. இப்போது ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபோன் பேசிகிட்ருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸ் அவனால் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. முடிகிறதா. அப்போ இந்த இடத்துல என்னோடய ஃபீலிங்ஸ் அவனால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கல. தமிழில் நம்ம பேசுகிறப்ப எப்படி பேசுகிறோம்? புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பேசுகிறோம். ஸோ அந்த முடியுதா அப்படின்னா என்ன? முடிகிறதா. அப்போயும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ், என்னோடய ஃபீலிங்ஸை உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா. அடுத்து உங்களோட பதில் எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், என்னால் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல கொஷின் என்ன வருது? புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னா புரிஞ்சிக்க முடிகிறதுங்கிறது உங்களோட பதில். ஸோ சில இடத்துலலாம் நம்ம தமிழில் நம்ம பேசுகிறப்போ சில வார்த்தைகள் மாறுபடுது. பட் மாறுபட்டாலும் இங்கிலீஷில் நம்ம இந்த கேன் தான், இந்த ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் பிரித்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், என்னால் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இல்லை முடியலை அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஐ காண்ட். இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல இல்லை என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், என்னால் நீ சொல்கிறதையோ இல்லை உன்னோட கஷ்டத்தையோ புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற இடத்துலையும்
நம்ம அந்த காண்ட் யூஸ் பண்ணுறோம். என்னது, நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், என்னால் புரிஞ்சிக்க முடியலையா? காண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம காண்ட்டை முன்னாடி போட்டு புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். காண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்க முடியலையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட் பார்த்துட்டோம். கேன் யூஸ் பண்ணுறதுல செகண்ட் செட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின்? நான் ஒரு கொஷின் கேட்கலாமா? கேன் ஐ சிட் ஹியர்? நான் இங்கே உட்காந்துக்கலாமா? கேன் ஐ கோ நவ்? நான் இப்போ போகலாமா? ஸோ இதிலலாம் நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, லாமா அந்த கடைசியில் முடிகிறத பாருங்களேன். நான் போகலாமா? நான் இங்கே உட்காரலாமா? ஸோ இந்த மாதிரி வர இடத்துலையும் நம்ம இந்த கேன் தான் யூஸ் பண்ணுறோம். எஸ் யூ கேன், நீங்கள் உட்காரலாம். நீங்கள் போகலாம். எஸ் யூ கேன் கோ நவ், நீங்கள் இப்போ போகலாம். எஸ் யூ கேன் ஆஸ்க் மை கொஷின், நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஸோ தேர்ட் செட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த லாம் கடைசியில் முடிகிறது. உட்காரலாம், போகலாம், போகலாமா அப்படிங்கிறத கொஷினில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் தேர்டு செட்டு. ஸோ இந்த 3 செட்டில் தான் நம்ம இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தமிழில் எந்தெந்த வார்த்தைகள் வந்தாலும் நம்ம அந்த கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் எந்தெந்த சிச்சுவேஷன் கீழே நம்ம இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோமா. எபிலிட்டினா என்ன? என்னால் இது பண்ண முடியும், என்னால் அது பண்ண முடியும், என்னால் செம்மையாக பாட முடியும். ஐ கேன் சிங் வெல், ஷி கேன் டான்ஸ் வெல். அவளால் சூப்பராக டான்ஸ் ஆட முடியும், அவள் சூப்பராக பாட்டு பாட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட திறமைகள், நம்மளுக்கு இது முடியும், அது முடியும், என்னால் இது செய்ய முடியும், என்னால் சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் எதுக்கு கீழே வருது? இந்த எபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பெர்மிஷன். இப்போ நம்மக்கிட்ட கேட்குறோம், இல்லை நம்ம யார்கிட்டயாவது கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேன் ஐ சிட் ஹியர்? அந்த மாதிரி பார்த்தோமா. நான் இங்கே உட்காந்துக்கலாமா? நான் உங்களை ஒரு கொஷின் கேட்கலாமா? நான் உங்களோட பெனாவை யூஸ் பண்ணிக்கலாமா? கேன் ஐ யூஸ் யுவர் பென்? கேன் ஐ பாரோ யுவர் பென்சில்? உங்களோட பென்சிலை நான் கடன் வாங்கிக்கலாமா? கேன் ஐ யூஸ் யுவர் பைக்? நான் உங்களோட பைக்கை யூஸ் பண்ணிக்கலாமா? கேன் ஐ பாரோ யுவர் பைக்? உங்களோட பைக் நான் கடன் வாங்கிக்கலாமா? ஸோ அந்த லாமா அதெல்லாம் வருதா? ஸோ அது வந்து இந்த பர்மிஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. ஸோ இந்த பெர்மிஷன்லேயே அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணணும் இல்லையா? ஓகே, நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்னோடய பேனாவை யூஸ் பண்ணிக்கலாம், என்னோடய பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோம். எஸ் யூ கேன் யூஸ் மை பைக். ஸோ அதுதான் நம்ம சொன்னது தமிழில். அந்த லாமா அந்த இடத்துலையும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோமா. ஸோ அவ்வளோதான். இங்கிலீஷில் இந்த சிச்சுவேஷன்னு சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. பட் நம்ம தமிழில் நம்ம எப்போலாம் பேசுகிறோமோ, அந்த 3 நம்ம செட்டு பார்த்தோமா, தமிழில் எப்போலாம் அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி பேசுகிறோமோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் இந்த சிச்சுவேஷன்னு சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பார்க்குறோம். ஸோ இதை வச்சு எந்த குழப்பமும் வர வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ரெக்வெஸ்ட். யாருக்கிட்டாவது நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது இந்த மாதிரி, கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு முடியுமா அப்படிங்கிற வார்த்தை வந்துடுது. ஸோ இது எந்த கேட்டகரிக்கு கீழே வருதுங்கிற குழப்பம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் முடியுமாங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம கேன் தான் யூஸ் பண்ணி பேச போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னா, ஆஃபரிங் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு வாலண்டியராக போய் நான் உங்களுக்கு இது செய்யட்டுமா, அது செய்யட்டுமா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா, அந்த மாதிரி கேட்குற இடத்துலையும் கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? கேன் ஐ கெட் சம்திங் டு ஈட்? நான் சாப்பிட ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரட்டுமா? ஸோ அந்த இடத்துலையும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேனோட யூசேஜ் எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்தந்த சிச்சுவேஷனை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட தமிழ் எழுத்துக்களை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, முடியும், முடியாது, முடியுமா. ஸோ அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழில் அந்த 3 செட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்படியே பண்ணிட்டே இருந்தால் நம்ம ஈஸியாக பேசிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேனோட யூசேஜ்லாம் பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.